அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படிலாம் மனசுல இவங்க அதாவது பூமி இருப்பாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் மட்டும் வேல்யூம் லைஃப் மட்டும் இருந்தேன். நீங்களா வருவீங்க, நீங்களா பேசுவீங்க, நீங்களே எங்கிட்ட க்ளோஸா ஆவீங்க. அதுக்கப்புறம் காரணமே இல்லாதமே நீங்களே அவாய்ட் பண்ணுவீங்க. அதாவது இப்ப பாத்துங்க. ஸோ நான் எப்படி தெரியுமா, அதாவது என்கிட்ட முன்கோபம் இருக்க ஓகே தான். ஆனா தேவையில்லாம மத்தவங்க மாதிரி நான் பேசி பழக மாட்டேன். மத்தவங்க மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு நான் கட்டி விடவும் மாட்டேன். டைம் பாஸுக்கு பேசி பழக மாட்டேன். புரியுதுங்களா? இத நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் உங்களும் சொல்லல. அதாவது பார்த்தேன் நான் எல்லாரும் சொல்லுவேன். அதாவது பார்த்தா இப்ப இருக்க ஜென்ரேஷன் சொல்லட்டுமா? ஸோ இப்ப இருக்க மனுஷங்க எப்படி தெரியுமா, இதை பார்க்க மாட்டாங்க. கார் இருக்கா, வசதி இருக்கா, பணம் இருக்கா, இது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அதாவது நமக்கு செலவு பண்ணவங்க நல்லா, அது மட்டும்தான் பார்ப்பாங்க. நீ நல்லவனா கெட்டவனா குணம் இப்படி, அதெல்லாம் இப்போ யாரும் இப்போ அதெல்லாம் யாரும் இப்போ பார்க்கறதே கிடையாது. அவங்களே வளருவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. அதாவது நம்ம மனசுல ஆசை வளர்ப்புவாங்க. வளர்த்துட்டு இப்போ கடைசியில் நம்ம விட பெட்டராக உடனே அதாவது ஸோ நம்ம அம்போடு விட்டு போயிடுவாங்க. இது எந்த வித நியாயம்? கஷ்டத்தை இருக்கும்போது, அழுகும்போது, துக்கமா இருக்கும்போது அப்பெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்போ அதாவது நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன், நல்ல ஹாப்பியாக இருக்கேன், நல்ல வசதி வாய்ப்பு வந்த பிறகு இப்போ கலந்துட்டு என்ன பலன்? தாக எடுக்கும்போது கிடைக்கிற தண்ணி இருந்தாலும் சரி, பசிக்கு அதாவது பசி எடுக்கும்போது சோறு கிடைக்காம இருந்தாலும் அதுவும் சரி, அதுக்கு அப்புறம் கிடைச்ச என்ன பலன்? அதே மாதிரி தான். சரிங்களா? யாரா இருந்தாலும் சரி, பொதுவாக விஷயம் சொல்றேன். அவ்வளவுதான். துக்கத்திலும் கஷ்டத்திலும் ஷேர் பண்ணது ஒருவர் யாரா இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? யார் கட்டி விட்டுருங்க. ஓகே. ஸோ நான் சொன்ன உண்மைனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.